Hello students. இன்னைக்கு CBSE Class 12 Chapter 10 Haloalkenes, Haloarenes பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஹாலோஅல்கீன்ஸ் ஹாலோஅரீன்ஸ்? ஹைட்ரோகார்பன்ஸில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ஹாலஜனால் ரீப்ளேஸ் ஆகும்போது உங்களுக்கு அல்கைல் ஹேலைட் இல்லைன்னா அரைல் ஹேலைட் ஃபார்ம் ஆகும். அல்கைல் ஹேலைட் தான் நம்ம ஹாலோஅல்கீன்ஸ்னு சொல்கிறோம். அரைல் ஹேலைட்ஸ் தான் நம்ம ஹாலோஅரீன்ஸ்னு சொல்கிறோம். Haloalkenes contain halogen atoms attached to sp3 hybridized carbon atom of an alkyl group. ஸோ sp3 hybridized கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் ஹாலஜனால் ரீப்ளேஸ் ஆகும்போது உங்களுக்கு ஹாலோஅல்கீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதே உங்களுக்கு sp2 hybridized கார்பன் ஆட்டம்ஸில் அட்டாச் ஆன ஹைட்ரஜன் உங்களுக்கு ஹாலஜன் ரீப்ளேஸ் ஆகும்போது ஹாலோஅரீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹாலோஅல்கீன்ஸ் contains halogen atoms attached to the sp3 hybridized carbon atom. ஸோ sp3 hybridized carbon atomல இருக்கிற ஹைட்ரஜன் ஹாலஜனால் ரீப்ளேஸ் ஆனால் உங்களுக்கு ஹாலோஅல்கீன்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுவே sp2 hybridized கார்பனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ஹாலஜனால் ரீப்ளேஸ் ஆகும்போது உங்களுக்கு ஹாலோஅரீன்ஸ் ஃபார்ம் ஆகும். Haloalkenes carbon bearing halogen is sp3 hybridized. ஸோ ஹாலஜன் எந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கோ அந்த கார்பன் sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். ஹாலோஅரீன்ஸில் கார்பன் பியரிங் ஹெக்ஸ் இஸ் தட் இஸ் ஹாலஜன் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்ட். ஸோ ஹாலோஅரீன்ஸில் ஹாலஜன் எந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கோ அந்த கார்பன் sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபார் ஹாலோஅல்கீன்ஸ் திஸ் இஸ் methyl chloride. So carbon which is attached to halogen is sp3 hybridized. So this is called haloalkenes. So here haloarenes. This is chlorobenzene. So here the chlorine is attached to the carbon which is sp2 hybridized. So உங்களுக்கே தெரியும் பென்சீனில் இருக்கிற கார்பன் sp2 hybridized. So chlorine sp2 hybridized கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு. So this is called haloarenes. Haloarenes has more advantages. So they are used as a solvents for non-polar compounds. So polar compoundsனால் நம்ம ஈஸியாக வாட்டர் வச்சு டிசால்வ் பண்ணலாம். ஆனால் நான்-போலார் காம்பவுண்ட்ஸை டிசால்வ் பண்ணணும்னா நமக்கு ஒரு நான்-போலார் சால்வெண்ட்ஸ் தேவைப்படுது. ஹாலோஅல்கீன்ஸை ஒரு நான்-போலார் சால்வெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு as a starting material for synthesis of wide range of organic compounds. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட சிந்தசிஸ் ப்ராசஸில் ஹாலோஅரீன்ஸ் ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஹாலஜன் சப்ஸ்டிடியூட்டட் ஹைட்ரோகார்பன்ஸை. எதுக்காக ஹாலஜன் சப்ஸ்டிடியூட்டட் ஹைட்ரோகார்பன்ஸை ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க? நமக்கு கோவேலண்ட் பாண்டட் காம்பவுண்ட்ஸில் இருக்கிற ஹைட்ரஜன் அவ்வளோ ரியாக்டிவாக இருக்காது. ஸோ அந்த ரியாக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அந்த ஒரு ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த ஹாலோஅரீன்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதோட ரியாக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு குளோரின் கண்டெய்னிங் ஆன்டிபயோட்டிக். So chloramphenicol produced by the soil microorganism is very effective for the treatment of typhoid fever. So chloramphenicol is the halogen substituted hydrocarbon. Next, our body produces iodine containing hormone thyroxine. So thyroxine hormone which is also halogen substituted hydrocarbon. So அது நம்மளுடைய உடம்புலேயே செக்ரேட் ஆகுது. ஸோ அதோட ரேட் அதிகமானாலும் கம்மியானாலும் குறைவானாலும் நமக்கு பார்த்திங்கன்னா அது அவ்வளவு நல்லதில்லை. ஸோ the deficiency of which causes disease called goiter. Deficiency of thyroxine. Next, synthetic halogen compounds. Chloroquine is used for treatment of malaria. Next, allicin is used as an anesthetic during surgery. Fluorinated compounds are being considered as potential blood substituents in the surgery. So this is very important. Fluorinated compounds. ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது அதிலிருந்து ஃபுல்லாக பிளட்ஸை மொத்தமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கலெக்ட் பண்ணி திரும்பவும் சர்ஜரி முடிஞ்சதுமே உள்ளே அனுப்புவாங்க. அப்போ நமக்கு பிளட்டுக்கு பதிலாக ஏதாவது ஒரு சப்ஸ்டிடியூயன்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ ஃப்ளூரினேட்டட் காம்பவுண்ட்ஸ் ஒரு பிளட் சப்ஸ்டிடியூயன்ட்ஸாக அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க.
Classification based on number of halogen atoms. And is classified into mono, di, or polyhalogen compounds depending on whether they contain one, two, or more halogen atom in their structure. For example, monohaloalkane, dihaloalkane, trihaloalkane. Monohaloalkane has one halogen atom, dihaloalkane has two halogen atom, trihaloalkane has three halogen atom. Same way, monohaloarene, dihaloarene, trihaloarene. Classification based on compounds containing sp3 carbon which is connected to halogen. So CH4, CH4 or methane or ethane, butane, pentane. ஸோ நீங்கள் அல்கேனில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமை நீங்கள் ரிமூவ் பண்ணும் போது அதை நம்ம அல்கைல்னு சொல்லணும். ஸோ அல்கைல். ஸோ நீங்கள் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டை ரிமூவ் பண்ணும் போது அதை அல்கைல்னு சொல்லணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஹாலஜன் நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணும் போது அதை தான் அல்கைல் ஹேலைட்னு சொல்கிறோம். ஸோ அல்கைல் ஹேலைட் ஃபர்தராக ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ப்ரைமரியில் முதல்ல உங்களுக்கு ஆல்ஃபா கார்பன் ஆட்டம்னா என்னென்னு தெரியணும். So carbon which is attached to halogen is called alpha carbon. So if alpha carbon is attached to one methyl group, it is called as primary. If it is two methyl group, it is secondary. If it is three methyl groups, it is called as tertiary. So primary la alpha carbon atom which is attached to only one alkyl group. Here two alkyl group. Here three alkyl group. The carbon which is attached to halogen is called alpha carbon. In allylic halides, the halogen atom is bonded to an sp3 hybridized carbon atom next to carbon-carbon double bond. See, this is a carbon-carbon double bond and this is a sp3 carbon. So halogen atom is bonded to sp3 hybridized carbon atom next to carbon-carbon double bond. So here this is a sp3 carbon atom attached to halogen which is next to carbon-carbon double bond. So this is called allylic halide. Next, benzylic halides. Here the halogen atom is bonded to an sp3 hybridized carbon atom next to an aromatic ring. So this is actually sp3 carbon which is attached to halogen is next to aromatic ring. This is called benzylic halide. Here this is sp3 carbon which is attached to halogen is next to benzene ring. Classification based on sp2 carbon which is attached to halogen. Vincilic halide, called vincilic halide. Here the halogen is attached to sp2 hybridized carbon atom. Next, aryl halide. In this, sp2 hybridized carbon atom of an aromatic ring. So halogen atom is bonded to the sp2 hybridized carbon atom of an aromatic ring.